வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நினைத்ததை நிஜமாக்கும் முறை அப்படிங்கிற விஷயத்த பத்தின உண்மைகளை தான். இது ஏதோ மேஜிக் தந்திரம்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாயையை உடைச்சு உங்க கனவுகளை நிஜமாக்க பயன்படுற அந்த உளவியல் ரீதியான சயின்டிபிக்கான உண்மைகளை தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா அலச போறோம். வாங்க உள்ள போலாம். இப்போ இந்த ஒரு அருமையான சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்கலாம். உங்க எண்ணங்கள் செயல்களாக மாறுது, செயல்கள் பழக்கங்களா மாறுது, அந்த பழக்கங்கள் தான் உங்க எதிர்காலத்தையே உருவாக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம தினமும் நினைக்கிற அந்த சின்ன சின்ன எண்ணங்களுக்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்கா என்ன? கண்டிப்பா இருக்குங்க. ஒரு சின்ன எண்ணம் எப்படி நம்ம மொத்த எதிர்காலத்தையே டிசைன் பண்ணுதுங்கிறத இது ரொம்ப அழகா சொல்லுது. இதுல இருந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். நீங்க ஆசைப்படுற அந்த சூப்பரான வாழ்க்கை நீங்க இப்போ எப்படி சிந்திக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இருந்துதான் ஆரம்பிக்குதுன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் உங்க வெற்றியோட முதல் புள்ளி உங்க எண்ணத்துல இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. முதலாவது பகுதி மேஜிக் அப்படிங்கிற ஒரு மாயை. வெறும் ஆசைப்படுறதுல இருந்து அதை எப்படி செயலாக மாத்துறதுன்னு பார்க்கலாம். பொதுவா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே பாசிட்டிவா நினைச்சிட்டே இருந்தா மட்டும் போதும், எல்லாம் தானா நடந்துரும்னு. அது ஒரு மிகப்பெரிய மாயங்க. உண்மையான மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது சரியான மனநிலை, கடின உழைப்பு, சுய ஒழுக்கம், அப்புறம் விடாமுயற்சி, இது எல்லாம் சேர்ந்த ஒரு பக்கா ஆக்ஷன் பிளான். சும்மா உட்கார்ந்து நினைச்சா மட்டும் பத்தாது, களத்துல இறங்கி வேலை செய்யணும். அடுத்தது கவனத்தின் அறிவியல், அதாவது சயின்ஸ் ஆஃப் போக்கஸ். இந்த மேனிஃபெஸ்டேஷன் செயல்முறைக்கு பின்னாடி இருக்கிற அந்த உண்மையான உளவியல் என்னன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். நீங்க ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது சுருக்கமா RAS அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நம்ம மூளையில இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம். இது என்ன பண்ணும்னா, ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப முக்கியமோ அதை தேடி பிடிக்கவும் அதுக்கான வாய்ப்புகளை மட்டும் உங்க கவனத்துக்கு கொண்டு வரவும் உதவி பண்ணுது. இது இன்னும் ஈஸியா சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் காரோ இல்ல பைக்கோ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோட்ல எங்க போனாலும் அதே மாடல் வண்டி உங்க கண்ணில் அடிக்கடி படுறத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடியும் அந்த வண்டிகள் அங்கதான் இருந்துச்சு. ஆனா இப்போ உங்க இலக்கு தெளிவா இருக்கிறதால உங்க மூளை அதை தேடி கண்டுபிடிக்குது. இதுதாங்க நம்ம RAS ஓட மேஜிக். இப்போ புரியுதா நம்ம நமக்குள்ளேயே என்ன பேசிக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்னு? ஐயோ இது என்னால முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அந்த நெகட்டிவ் எண்ணம் உங்க மூளையோட ஃபில்டரே பிளாக் பண்ணி உங்க தன்னம்பிக்கையை குறைச்சிடுது. அதுவே என்னால முடியும்னு சொல்லி பாருங்க, அது புது வாய்ப்புகளை உருவாக்குறதோட மட்டும் இல்லாம உங்க எனர்ஜியை மாத்தி சரியான முடிவுகளை எடுக்க உங்களை செமையா மோட்டிவேட் பண்ணும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். மேனிஃபெஸ்டேஷன் உண்மையாவே எப்படி வேலை செய்யுதுன்னு விளக்குற அந்த 5 படிநிலை கட்டமைப்பு என்னன்னு பாத்திரலாம். இந்த 5 ஸ்டெப்ஸும் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆனது. முதல்ல உங்களுக்கு தெளிவான பார்வை வேணும். அது உங்க மேல உங்களுக்கு ஒரு நேர்மறையான நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை உங்க வெற்றிய நீங்களே மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு பார்க்க வைக்கும். ஆனா இங்கதான் நீங்க கவனிக்கணும், கற்பனை மட்டும் பத்தாது, ஆக்ஷன் வேணும். செயல் இல்லாத கற்பனை வெறும் பகல் கனவு தாங்க. கடைசியா அந்த செயலை தொடர்ந்து செய்யற நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப அவசியம். வெற்றி பாதையில போறதுக்கு முன்னாடி நாம தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லியே ஆகணும். எந்த முயற்சியும் எடுக்காம சும்மா கனவு மட்டும் காண்றது, எப்ப பார்த்தாலும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ற நெகட்டிவ் ஆளுங்க கூடயே சுத்துறது, அப்புறம் துளி கூட பொறுமை இல்லாம உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கறது, எனக்குள்ள இருக்கிற பயம், இதெல்லாம் கண்டிப்பா உங்க ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அப்படியே தடுத்து நிறுத்திடும். சோ இதுல ரொம்ப உஷாரா இருங்க. அடுத்த பகுதி நடைமுறை உலக பயன்பாடுகள். சரி, இந்த கான்செப்டை எல்லாம் மனநிலையிலிருந்து எப்படி நிஜ உலகத்துல செயலா மாத்துறது? உங்க இலக்கு எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். உங்க கெரியர்ல பெரிய லெவலுக்கு போகணும்னு நினைக்கலாம், இல்ல ஃபிட்னஸ்ல கவனம் செலுத்தலாம், இல்லனா புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். துறை எதுவா இருந்தாலும் சரி, ஃபார்முலா ஒண்ணுதான். ஸ்ட்ராங்கான மனநிலையோட சேர்த்து நீங்க போடுற அந்த தொடர்ச்சியான உழைப்பு மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு கோல் ஓரியன்டட், அதாவது இலக்கை நோக்கிய சிந்தனை இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் தெரியுமா? பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், லீடர்ஸ் எல்லாம் வெறும் கனவோட நிக்கிறது இல்ல. அவங்க கவனச்சிதறல்களை குறைச்சு போக்கஸ அதிகப்படுத்துறாங்க. தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு எப்போ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கிறாங்க. எந்த சவாலையும் ஈஸியா தாண்டி வர ஒரு உண்மையான தலைமைத்துவ மனநிலை இது மூலமா தான் உருவாகுது. இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. உங்களின் தினசரி பயிற்சி. உங்க கற்பனையை எப்படி நிஜமா மாத்துறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதுதாங்க உங்களை வெற்றிக்கு கூட்டிட்டு போற டெய்லி ரோட் மேப். முதல்ல உங்க இலக்கு என்னன்னு ரொம்ப தெளிவா எழுதி வைங்க. தினமும் காலையில எந்திரிச்சதும் நான் ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. உங்க வெற்றியை தினமும் கற்பனை செஞ்சு பாருங்க.
சின்ன சின்னதா இருந்தாலும் சரி, தினமும் அதுக்காக வேலை செய்யுங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. உங்க பார்வைக்கும் நீங்க அடைய போற நிஜத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரே பாலம் உங்களுடைய தொடர்ச்சியான விடாமுயற்சி மட்டும்தாங்க. இன்றைய இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல ஆழமா பதிய வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். நீங்க வெறும் வெற்றிக்காக ஆசைப்பட்டுக்கிட்டே மட்டும் இருக்க போறீங்களா, இல்ல அந்த வெற்றியை தேடி பிடிச்சு உருவாக்க தினமும் கடினமா உழைக்க தயாரா இருக்கீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.